அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சைக்காலஜிஸ்ட் ஆரோன் பெக் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் 3 மிக முக்கியமான காரணிகளை வலியுறுத்துறார். அதோடு கூட 4ஆவதாக ஒன்றை சேர்த்து இந்த காணொளியில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து காணொளியை பார்க்குறவங்க லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த செய்தியை அறிஞ்சிக்கிற உதவி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சின்ன வயசுல இருந்து 3 விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். 1, மற்றவங்க மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. பிறந்ததிலிருந்து அம்மா அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். பிறகு சகோதர சகோதரிகள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா பார்த்துக்குருவாங்க, அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். அண்ணன் இருக்கிறவன் படைக்கஞ்சான் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்குது பாருங்க. அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வருகிற பொழுது எனக்கு என் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா என்னுடைய கொலீக்ஸ், என்னோட பணியாற்றுகிறவங்க, என்னை நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. இன்னும் கூட சொல்லுவோங்க, இந்த வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சதே நல்ல நாளை இந்த நண்பர்கள் தான், அவங்க இருக்கிறவரை எனக்கு என்னங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவோம். 2வது, நம்மீதே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. சின்ன வயசுல ஒரு காலடி எடுத்து வைத்து நடக்க தொடங்குறதுல இருந்து நமக்கே நம் மீது நிறைய நம்பிக்கை இருக்கும். அப்படியே எழுவோம், விழுவோம், எந்திரிப்போம். சில பொருட்களை கையில் கொடுத்தாங்கன்னா உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுவோம். அல்லது ஒரு பந்தை எரிஞ்சு அது திரும்ப வரும் பொழுது அதில் உற்சாகமாக சந்தோஷமாகி அடுத்தடுத்த பொருளையும் எறிவோம். இப்படி தொடங்குகிற நம்மீதான நம்முடைய நம்பிக்கையும் அந்த உற்சாகமும் ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா நம்மளை நம்பலையோ அப்படின்னு தோணுச்சுன்னா, அம்மா என்னால் முடியுமா, நம்புங்கம்மான்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்பா என்னை நம்பலையா, நீங்கள் நம்புங்கப்பான்னு சொல்லுவோம். சில குடும்பங்களில் உண்மையில நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நொந்து போய் ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க, என்னால் முடியும், நல்லா செய்வேன், நான் என்னை நம்பி கொடுத்து பாருங்கன்னு சொல்லுவோம். ஆக 2வது நம்மீதான நம்பிக்கை. 3வது நம்முடைய எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை. சின்ன வயசுலேருந்தே திரும்ப சொல்கிறாங்க, நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால் நம்ம வழக்கமாக சொல்கிறது, நான் வக்கீலாக போக ஆசைப்படுறேன், நான் டாக்டராக போக ஆசைப்படுறேன். மாக்சிமிலியன் கோல்பே அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் புனிதராக ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஆக ஒவ்வொருத்தருக்கும் எதிர்காலத்து மேலேயே ஒரு கனவும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு. ஆக 3 விஷயங்கள்: பிறர் மீதான நம்பிக்கை, தன் மீதான நம்பிக்கை, தன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை. இது 3மே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்த வாழ்க்கையில் மேடு பள்ளம் வாழ்க்கையில் வரும் பொழுது முதலாக அடுத்தவர் மீதான நம்பிக்கையை நாம் இழக்க தொடங்குகிறோம். யாரையுமே வாழ்க்கையில் நம்ப முடியாதுப்பா, எல்லாரும் மோசம், எல்லாரும் சுயநலவாதிகள், உலகில் ஒருத்தன் கூட உண்மையா இல்லை, எல்லாரும் ஏமாத்துறவனா இருக்கிறான் என சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் மீதான நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருவோம். ஒரு கட்டத்தில் மனைவியை நம்ப மாட்டோம், கணவரை நம்ப மாட்டோம், பிள்ளைகளை நம்ப மாட்டோம், யாரையுமே நம்பாத ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சிலர் போய்விடுவார்கள். இதனுடைய அடுத்த கட்டம், ஒரு சிலர் தன்னையே நம்ப மாட்டார்கள். நான் தோத்து போறதுக்கே பிறந்தவன், என்னால் சாதிக்கவே முடியாது, நான் தொட்டதெல்லாம் விளங்க மாட்டேங்குது, நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் ஊத்திக்கிறது, எந்த தொழிலை தொட்டாலும் நஷ்டமா போயிடுது, என் குடும்பம் வீணா போயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் தோத்து போயிட்டேன், பரீட்சையில் தோத்து போயிட்டேன், ஒவ்வொன்றா நினைச்சு ஐ ஆம் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே பயனில்லை அப்படின்னு தன் மீதான நம்பிக்கையை இழந்துருவாங்க. இதோட அடுத்த கட்டத்தில் 3ஆவதா தன்னுடைய எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துருவாங்க. நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னுக்கே வர முடியாது, கண்ணு கெட்டின தூரம் வர இருட்டு தான் இருக்கு, இப்போ இருக்கிற இந்த நிலைமையில என்னால் முன்னுக்கு வர முடியுமா, இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் மீண்டு வந்துட முடியுமா. ஆக மற்றவர்கள் மீது நம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை, எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை என சொல்லி எதெல்லாம் பலமாக நினைத்தார்களோ அதையே ஒரு கட்டத்தில் பலவீனமாக, அடுத்தவர் மீது நம்பிக்கை இல்லை, தன் மீது நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இல்லை என சொல்லி பலவீனமாக கருத தொடங்கி விடுகிறார்கள் சிலர். இங்குதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்து இது போன்ற சில சோதனைகள் வருகிற பொழுது
மிக கவனமாக மீண்டும் தன் பலத்தை நோக்கி செல்ல வேண்டும். சற்று திரும்பி பார்த்தோமே என்றால் நம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள இன்னும் சில நல்ல ஜீவன்கள் நம்மோடு இருப்பார்கள். நம்மை குற்றங்குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தோல்வி அடைந்தாலும் நம்மை அனுசரித்து போகக்கூடியவர்கள், நம் உறவு முக்கியம் என கருதி நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் இன்னும் நம்மோடு இருப்பார்கள். நீங்கள் திரும்பி கொஞ்சம் நிதானமாக பார்த்தால் தெரியும். அதே போல நீங்கள் முயற்சி செய்த செயல்கள் சில தோற்று போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெற்றியடைந்த நிகழ்வுகள் இருப்பதும் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் வாங்க முடியுமான்னு யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு உங்கள்கிட்ட பைக் இருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாலலாம் ஒரு இடம் வாங்க முடியுமான்னு கவலைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கலாம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாலலாம் சொந்தமாக வீடு கட்ட முடியுமான்னு யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வீடு கட்டி இருக்கலாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறமேன்னு யோசிச்சிருக்கலாம் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லை, இங்கே நிலைமையில வாழ்க்கை முன்னேறி வந்திருக்கலாம். ஆக உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு கவனிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையை, பலத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலமும் அப்படித்தான். எதிர்காலம் இருண்டதாக ஒரு காலகட்டத்தில் நினைத்திருப்பீர்கள். நாம் தனியாக எப்படி போராடப் போகிறோம், கணவனை இழந்து விட்டோம், அல்லது தாய் தந்தையை இழந்து விட்டோம், அல்லது சரியாக படிக்கவில்லை, எப்படி எதிர்காலத்தில் முன்னுக்கு வரப்போகிறோம் என சொல்லி யோசித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது முன்னுக்கு வந்திருப்பீர்கள். ஆக நீங்கள் உண்மையிலேயே பலசாலிகள். ஆனால் இந்த 3 பலத்தையும் ஒரு நாளும் நீங்கள் இழந்துவிடக்கூடாது. பிறர் மீதான நம்பிக்கை, தன் மீதான நம்பிக்கை, தன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை. 4வதாக ஒன்று சொல்கிறேன் என்று சொன்னேனே, அது விவிலியத்திலே இருப்பது. இயேசு ஊதாரி மைந்தன் கதையை சொல்லுகிறார். தந்தையின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் நம்பிக்கையை இழக்கிற ஒருவன் சொத்துக்களை பிரித்து கொண்டு போகிறான். அவன் சொத்துக்களை தான் போக்கில் செலவழிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் சொத்துக்களை எல்லாம் இழந்த பிறகு தன்னையே வெறுமைக்குள் உள்ளாக்குகிறான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. எதிர்காலம் இருட்டாகி போகிறது. அப்பொழுது மனம் வருந்தி மீண்டும் பலத்தை பெறுவதற்காக தான் வருகிறான். எங்கே பலம் இருக்கிறது? குடும்பத்தில். அந்த குடும்பத்தை நோக்கி அவன் வருகிறான், திரும்பி வருகிறான். பெற்றோர் அவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல்தான் தந்தையாம் கடவுளும். நாம் விலகி சென்று விடலாம் சில நேரங்களில். ஆனால் எங்கே நாம் வெறுமையை உணர்கிறோமோ, யாருமே இல்லையே என்று தடுமாறுகிறோமோ, மனம் கலங்கி விடாதீர்கள். திரும்பி வாருங்கள். நம் தாயும் தந்தையுமான கடவுள் இருகரம் நீட்டி அவர் காத்திருக்கிறார். எனவே பிறர் மீதான நம்பிக்கையையும், தன் மீதான நம்பிக்கையையும், எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும், கடவுளின் மீதான நம்பிக்கையையும் ஒன்றாக சேர்த்து அரவணைத்து பயணிப்போம், நலமோடு வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. God bless you.